தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதி நான் உங்களுக்கு வந்து மாஸ்டர் 180 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல் எக்ஸாம் வந்து வைக்க போறோம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான ஷெடியூல் வந்து நான் முன்னாடியே கொடுத்துட்டேன். சரியா, எல்லாமே நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் முன்னாடி தான் நான் ஷெடியூல் கொடுத்தேன். நல்லாவே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் என்ன நம்ம போட்ட ஸ்டடி பிளானோட அந்த 1 மந்த்லி டெஸ்ட் தான் இது. 1 மந்த்துக்கான மந்த்லி டெஸ்ட் தான் இது. சரியா, நல்லா வந்து அந்த டெஸ்ட் அந்த 1 மந்த் ஃபுல்லா அந்த ஸ்டடி பிளான் ஃபுல்லா படிச்சவங்க இந்த கரெக்டா இந்த டெஸ்ட்டை படிச்சிருப்பீங்க. 6th 7th தமிழ், 10th சோஷியல் சயின்ஸ், அதுக்கப்புறம் மேத்ஸ்ல ஒரு 5 டாபிக், சயின்ஸ்ல ஒரு 5 டாபிக்ஸ். சரியா, ஸோ டெஸ்ட் இதான் டெஸ்ட். டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நிப்பாட்டியிருக்கேன். அந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணி பிடிஎஃப் நல்லா பார்த்துக்குங்க. ஓஎம்ஆரும் கீழே நிப்பாட்டியிருக்கேன். ஓஎம்ஆர் கிளிக் பண்ணி பிரிண்ட் போட்டு ஓஎம்ஆரை கையில் வச்சுக்கோங்க. ஓஎம்ஆரை பிரிண்ட் போட்டு கையில் வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதாவது இப்போ டெஸ்ட் பிடிஎஃப் இருக்கும், அதையும் முடிஞ்சா பிரிண்ட் போட்டு கையில் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம் மாதிரியே நினச்சிட்டு அப்படியே ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணுங்க. 200க்கு எவ்வளோ கேள்விகள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு இதுக்கான ஆன்சர் கீஸ் வீடியோ பிளஸ் நீங்கள் உங்களோட மார்க் என்ட்ரிக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பாக்ஸ் லிங்க் வந்து நான் நிப்பாட்டுவேன். சரியா, ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க், மார்க் என்ட்ரி லிங்க், அது வந்து இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஒரு வீடியோ போடுவேன். அதில் அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பிளஸ் மார்க் என்ட்ரி லிங்க்கும் கீழே நிப்பாட்டுவேன். சரியா, ஸோ டெஸ்ட்டை நல்லபடியாக எழுதுங்க. சப்போஸ் இந்த டெஸ்ட்டை உங்களால் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எழுத முடியுது அப்படின்னா ஆன்சர் கீஸ் வீடியோவை 2 மணி நேரம் கழிச்சு பாருங்க. அதுக்குள்ள எழுதி முடிச்சுட்டு பாருங்க. சரியா, அதனால ஒரு நாள் தாண்டாதீங்க, ஒரு நாளுக்குள்ள முடிச்சு விட்டுருங்க. சரியா, ஒரு நாளுக்குள்ள முடிச்சு விட்டுருங்க. நல்லா பண்ணுங்க டெஸ்ட்டை. சரியா, தமிழ் 100 கேள்வி, ஜிஎஸ் 75 கேள்வி, மேத்ஸ் 25 கேள்வி. ஆஸ் யூஷுவல் நம்ம குரூப் 4 எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி 200 கேள்விகளை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரியா, ஸோ தமிழ் 100 கேள்வி அப்படியே போயிட்டு இருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா தமிழ் 100 கேள்வி அப்படியே போயிட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் 100 கேள்வி அப்படியே போயிட்டே இருக்கும். இது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். சரியா, ஓகே. அடுத்து அங்கே ஜென்ரல் ஸ்டடீஸ் இங்கே வந்துருச்சு. சரியா, ஜென்ரல் ஸ்டடீஸ் இதில் வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கேள்விகள் வந்துட்டே இருக்கும். சரி, அதான் ஜென்ரல் ஸ்டடீஸ் 101லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா மொத்தம் 3 மணி நேரம் எடுத்துக்கோங்க, 3 ஹவர்ஸ் எடுத்துக்கோங்க. 3 ஹவர்ஸ்லாம் டைமே இல்லை, டக்குன்னு முடிச்சலாம் நீங்கள். சரியா, ஃபாஸ்ட்டாக முடிங்க. 3 ஹவர்ஸில் முடிங்க. பிடிஎஃப் இருக்குது, பிடிஎஃப் பார்த்து ஓஎம்ஆரை பார்த்து நல்லா ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் கீஸ் வந்ததுக்கப்புறம் ஆன்சர் கீஸை வச்சு கரெக்ஷன் பண்ணிட்டு மார்க் என்ட்ரியில் உங்கள் மார்க் என்னன்னு போட்டுருங்க. சரியா, உங்களோட கரெக்டான மார்க்கை போடுங்க. கொஞ்சம் நேர்மையாக இருங்க. ஏன்னா எக்ஸாம் வந்து ஜூன் 9ஆம் தேதி சொல்லிட்டாங்க. குரூப் 4 எக்ஸாம். குரூப் 1 குரூப் 2 படிக்கிறவங்களும் இந்த டெஸ்ட் எழுதலாம். சாரி, குரூப் 2 படிக்கிறவங்க இந்த டெஸ்ட் எழுதலாம். சரி, குரூப் 1 இல்லை, குரூப் 1 தான் தமிழ் இல்லையே. குரூப் 2 படிக்கிறவங்க இந்த டெஸ்ட் எழுதலாம். சரியா, ஸோ ஓகே, நல்லபடியாக எழுதுங்க. இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நான் திரும்ப ஆன்சர் கீஸ் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.